ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதாவது என்ன நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய வீடியோல ஒரு கமெண்ட்ல ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஆ ஆப்ஷனுடைய செல்லருடைய டேட்டா. ஸோ இந்த செல்லருடைய டேட்டாவ நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான விளக்கம் தான் ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோல நம்ம குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு நம்ம குடுத்துருக்கக்கூடிய அந்த செட்டில்மென்ட் பிரைஸ் லைன், அப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லக்கூடிய அந்த சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த செல்லருடைய டேட்டாவ நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்எஸ்சி டேட்டா சைட்டுக்கு போணும். ஸோ என்எஸ்சியினுடைய நான் லோட் பண்ணியிருக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்எஸ்சியுடைய சைட்டில் இருக்கிறோம். ஓகே, டெரிவேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து நிஃப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகேவா? ஸோ நிஃப்டி வந்து எங்கே க்ளோசிங் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் அது என்எஸ்சியிலே நமக்கு வந்துடும். 25,383. ஸோ ஓகேவா? ஸோ 25,383 அப்படின்னா நம்ம 25,400 அப்படிங்கிற க்ளோசிங் நம்ம ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 25,400 அப்படிங்கிறது வந்து கால் பிரீமியம், புட் பிரீமியம். ஸோ இதுதான் இதோட க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே நமக்கு வந்துடும். ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் 25,400. அப்போ 25,400 அப்படின்னா 25,400 உள்ள கால் பிரீமியம் க்ளோசிங் ப்ரைஸும், புட் பிரீமியம் க்ளோசிங் ப்ரைஸும் இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப வேணும். ஸோ இந்த ரெண்டு ப்ரைஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு செல்லர் வந்து நம்ம ஏன்னா எப்போவுமே இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எப்போனா க்ளோசிங் ப்ரைஸ் தான் இதுக்கு வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸாக இருக்கும் ஒரு ஆப்ஷனுக்கு. ஓகேவா? ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் எது க்ளோசிங் ப்ரைஸாக இருக்கோ அதுதான் செட்டில்மெண்ட் ப்ரைஸாக இருக்கும். ஆப்ஷனுடைய ரைட்டருக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் தான் நம்ம வந்து அவங்களுக்கு இது. ஸோ அந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் தான் செட்டில்மெண்ட் ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அப்படிங்கும்போது நம்மளுடைய இது இன்னைக்கு என்ன அப்படின்னா 25,400 அப்படிங்கிற கால் பிரீமியம் க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹114. அதேமாதிரி 25,400 அப்படிங்கிற புட் பிரீமியம். ஸோ அதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹101. ஸோ இந்த ரெண்டும் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணோம்னா ரெண்டுத்துக்கும் வந்து நமக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 114. ஓகேவா? ஸோ 111ன்னு வச்சுக்கோங்க. 101. ஓகே. ஸோ 5 1 ஓகே 2 ₹215 அப்படிங்கிறது இதோடைய வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ ₹215 அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனுடைய இன்னைக்கு உள்ள இந்த ரெண்டையும் சேர்த்து. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து ₹215 அப்படின்னு வருது. ஓகே. ஸோ இப்போ இது வந்து இப்போ நம்ம டேட்டா வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து இப்போ இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் 25,400 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 25,400ல இருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா இதோட ஃபர்ஸ்ட் அதாவது சப்போர்ட் அதாவது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கால் பிரிவு வந்து நமக்கு கால்னா ரெசிஸ்டன்ஸாகவும் புட்டுனா சப்போர்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 25,400 அப்படின்னா இப்போ இது 215 இருக்கட்டும் இந்த பக்கம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது 215ங்கிறது ஒரு ரெண்டு ப்ரைஸிங் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஓகேவா? ஸோ சிங்கிளாக பார்க்கும்போது நமக்கு வந்து இதோட காலோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோனா ₹114. அப்போ 25,400ல இருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா 25,400லேருந்து நம்ம வந்து ஒரு ₹114 நம்ம ₹114 நம்ம கூட்டினோம் அப்படின்னா 25,514 அப்படிங்கிறது வந்து இதோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது ஒரு செல்லர் வந்து காலுடைய செல்லர் இருக்காங்க இல்லையா, கால் செல்லர் வந்து இந்த ரேஞ்ச் போகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து லாஸ் ஏற்படாது. ஓகேவா? ஸோ இது ஒன்ஸ் மட்டும்தான். இன்னொன்று நான் சொல்கிறேன் உங்களுக்குன்னா அதாவது ஷார்ட் ரேஞ்சு ஒயிட் ரேஞ்சும்பாங்க. ஸோ இது ஷார்ட் ரேஞ்சு படி நமக்கு பார்க்குறோம்னா அப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்போ இந்த 25,500ல இருந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 25,400லேருந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னா அப்போ 25,514 வரைக்கும் அவங்களுடைய லாஸ் ஆகாது காலுடைய செல்லருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ 25,514 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 1 ஓகே. இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கீழே இருக்கக்கூடிய இப்போ மார்க்கெட் இன்னைக்கு 25,400லேருந்து கீழே வருது அப்படின்னா அது இந்த இடத்துல நமக்கு வந்து புட் செல்லர் இருப்பாங்க இல்லையா, புட் செல்லருடைய லாஸ் எந்த அளவுக்கு நமக்கு கீழே வரும் அப்படின்னா இதில் ₹100 மைனஸ் பண்ணணும் நம்ம. இப்போ ₹100 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 25,300. ஓகேவா? ஸோ 25,300 வரைக்கும் ஒரு புட்டுடைய செல்லர் வந்து பயப்பட மாட்டாங்க.
ஸோ இந்த இடம் வரைக்கும் அவங்க வந்து பிரச்சனை இல்ல. அவங்க லாஸ் ஆக மாட்டாங்க. ஸோ அப்ப மார்க்கெட் மேல போச்சுன்னா என்ன ரேஞ்ச் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? ஸோ ஒரு 100 பாயிண்ட் மேல போகுது அப்படின்னா 25,500 வச்சுக்கோங்களேன். 25 500 25,500 வரைக்கும் கால் செல்லர் பயப்பட மாட்டாங்க. அதே மாரி 25,300 வரைக்கும் புட் செல்லர் நமக்கு பயப்பட மாட்டாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஓகேவா? இது வந்து ஷார்ட் ரேஞ்சும்பாங்க. இதே ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னா எப்படின்னா, இப்ப நம்ம ரூ. 215 அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இந்த ரூ. 215 நம்ம என்ன பண்ணணும்னா, பிளஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு கால்க்கு வந்து. ஸோ கால்ல நம்ம வந்து இப்ப வந்து இன்னைக்கு 25,400 அப்படின்னா, அப்ப 25,600 ஓகேவா? ஸோ 25,600 அப்படிங்கிறது வந்து 2 பிரீமியத்த நம்ம பிளஸ் பண்ணோம்னா 25,600 ஓகேவா? ஸோ இந்த 25,615ன்னு வரும் நமக்கு வந்து. ஸோ 25,600ன்னு நம்ம வந்து சேமா எடுத்துருக்கோம். ஒரு சமமான ஒரு பிரைஸா நம்ம எடுத்திருக்கோம். அப்ப 25,600 வரைக்கும் மார்க்கெட் போகுற வரைக்கும், இந்த ரைட்டர்ஸ் அதாவது இன்னைக்கு இப்ப குளோசிங் பிரைஸ்ல ரைட் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. அதே மாதிரி ரூ. 200 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா, அப்ப நமக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,200 ஓகேவா? ஸோ 25,200 வரைக்கும் மார்க்கெட் கீழ வரும்போது, மேல போனா 25,600 ஓகேவா? ஸோ 25,600 25,200 மார்க்கெட் கீழ வந்தா. ஸோ இந்த 2 இடம் வரைக்கும் ஒரு செல்லர் அதாவது கால் செல்லரும், புட் செல்லரும் சரி. மொத்தத்திலே செல்லர்ன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த செல்லர் வந்து இந்த 2 ஜோன் வரைக்கும் அவங்க வந்து லாஸ் ஆக மாட்டாங்க. இந்த 2 ஜோனை எப்போ வந்து மார்க்கெட் அதாவது மேல போகும்போது 25,600 அப்படிங்கிற இடத்த தாண்டும்போது, ஆ காலுடைய செல்லர் வந்து லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா, அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கால வந்து செல் பண்ணவங்க பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப மார்க்கெட் வந்து வாலடைல் மூவ்மெண்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கால்குலேஷன். அதாவது என்னன்னா, ஒரு செல்லருடைய கால் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்கும்போது, செல்லர் எந்த இடத்துல லாஸ் ஆவாங்க, எந்த இடத்துல வந்து அவங்களுடைய லாஸ புக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அதே மாரி ஒரு புட் செல்லர் நம்ம சொன்னோம் இல்லையா? புட் செல்லர் வந்து 25,200 ஓகே. ஸோ 25,200 அப்படிங்கிற லெவலுக்கு வரைக்கும் அவங்க இன்னைக்கு அதாவது இன்னைக்கு குளோசிங் பிரைஸ்ல வச்சு நம்ம பார்க்குறோம். 25,200 வரைக்கும் ஒரு புட்டுடைய செல்லர் வந்து லாஸ் ஆக மாட்டாங்க. அந்த 25,200 தாண்டும்போது என்ன செய்வாங்கன்னா, புட் செல்லர் லாஸ் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புட்ட வந்து செல் பண்ண புட்ட பை பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்ட விட்டு எக்ஸிட் ஆவாங்க. அப்போ மார்க்கெட் வாலடைல் மூவ்மெண்ட் ஏற்படும். ஸோ இதுதான் வந்து ஒரு செல்லருடைய டேட்டாவ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வே. ஓகேவா? ஸோ ஆப்ஷனுடைய குளோசிங் பிரைஸ் கால் பிரீமியம், புட் பிரீமியம். இன்னைக்கு ஆப்ஷன் ஸ்பாட் எங்க குளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸ்பாட்டோடைய க்ளோசிங் பிரைஸ் 25,383ங்கனால அப்போ 25,400 அப்படிங்கிற பிரைஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு செல்லருடைய டேட்டாவை நம்ம பார்க்கறதுக்கு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு செல்லருடைய டேட்டாவும் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு இது ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதில் முதல்ல சொன்னது வந்து ஒரு பிரீமியத்தை மட்டும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து ஷார்ட் ரேஞ்சு. அந்த 2 பிரீமியத்தையும் நம்ம சேர்த்து கூட்டி நீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒயிட் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இது வந்து 2மே நான் சொல்லிட்டேன். ஷார்ட் ரேஞ்சுனா என்ன? ஒயிட் ரேஞ்சுனா என்னன்னு நீங்க சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஆப்ஷனுடைய இதில நெறைய நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளுடைய வீடியோல குடுத்துருக்கோம். அதில ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் மெயினா நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொல்லிறது வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஸோ அதில இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிஃப்டி நமக்கு வந்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அதாவது இன்னைக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2மே ஒண்ணு போல இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகேவா? இது வீக்லியுடைய செட்டில்மெண்ட்டும் இங்க தான் இருக்குது. டெய்லி செட்டில்மெண்ட் லைன் 2மே இங்க தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் என்னன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் வந்து எப்படி நம்ம வந்து இதில எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வீக்லியினுடைய செட்டில்மெண்ட் பிரைஸ் இங்க இருக்கு. இப்போ டெய்லியினுடைய செட்டில்மெண்ட் பிரைஸ் இங்க இருக்குன்னா, அப்போ வந்து மார்க்கெட் டெய்லி இருக்குன்னா, டெய்லியிலிருந்து மார்க்கெட் கீழ வீக்லிக்கு வரலாம். ஓகேவா? ஸோ வரலாம். எல்லாமே வந்து ஒரு யூகம் தான் நம்ம. இதுவே வந்து இது பேரே வந்து யூக வணிகம் தான். ஓகேவா? ஸோ யூகம் தான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழ இருந்து அந்த இது டேட்டாலேருந்து வரலாம். ஆனா 2மே ஒரே இடத்துல இருக்கும்போது என்னன்னா, மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ 2மே ஓப்பன் ஆகுனது எங்கன்னா, இது ப்ரீவியஸ் டேயினுடைய செட்டில்மெண்ட் பிரைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இதுக்கு முந்தநாத்தினுடைய செட்டில்மெண்ட் பிரைஸ். குளோசிங் பிரைஸ் தான் செட்டில்மெண்ட் பிரைஸு. ஓகேவா? ஸோ அது சொல்லியிருந்தேன். நான் வந்து இந்த செட்டில்மெண்ட் பிரைஸ் லைன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் லைன். இன்னைக்கு உள்ளதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு நிமிஷம். செட்டிங்ஸ்ல போய் உங்களுக்கு நான் இது பண்ணி காமிச்சு தரேன்.
இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ வீக்லியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லியும் நம்ம இதில் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வீக்லியை வந்து நம்ம வந்து இதை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இதில் தெரியும். டெய்லி செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ இது டெய்லி செட்டில்மெண்ட் ப்ரைஸ். ஓகே, அப்போ டெய்லி செட்டில்மெண்ட் ப்ரைஸும் வீக்லி செட்டில்மெண்ட் ப்ரைஸும் ஒரே இடத்துல இருக்குது. நல்லா பாருங்கள். இப்போ நான் எடுத்துட்டேன். இது வீக்லி மட்டும் இருக்குது. ஓகே, இப்போ நான் வீக்லியும் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து இது வந்து டெய்லி செட்டில்மெண்ட் லைன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பனா நேற்றுக்குள்ள செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, க்ளோசிங் ப்ரைஸ் தான் செட்டில்மெண்ட் ப்ரைஸு. ஸோ அந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கு. ஓகே, நம்ம மார்க்கெட் வந்து நம்ம வந்து எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சிபிஆர் இண்டிகேட்டர் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் சிபிஆரில் வந்து ஒரு வீக்லி டெய்லி இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரே இண்டிகேட்டரில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி சிபிஆரில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நாங்கள் பார்த்துருவோம். ஓகே, சிபிஆர் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் லைன்லாம் நமக்கு வந்து எங்கே வந்துட்டுனா டெய்லி பிஓட்டுக்குள்ளே நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஃபியூச்சர் செட்டில்மெண்ட்டு, வீக்லி செட்டில்மெண்ட்டு இதை அந்த இது நம்ம வந்து இது பண்ணிடுவோம். வீக்லி எனேபிள் பண்ணி வச்சுருவோம். ஓகே, வீக்லி எனேபிள் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு செட்டில்மெண்ட் ப்ரைஸுமே நமக்கு வந்து பிவோட் கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்து இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகி, ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம சிபிஆர் படி சொல்கிறோம். சிபிஆர் இண்டிகேட்டர் படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிவோட் அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிவோட், இது வந்து டெய்லி பிவோட் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே டெய்லி பிவோட்டுக்கு மேலே. ஸோ ஓப்பன் ஆகி மார்க்கெட் எங்கே போயிருக்கு அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் வீக்லி ஹை இருக்குது. ஓகே, ஸோ மன்னிக்கணும், ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இதுதான். அந்த ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, இதுதான் ப்ரீவியஸ் வீக்லியினுடைய ஹை. ஓகே, வீக்லி ஹை இது வந்து. ஸோ இது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. இந்த ரெண்டு ப்ரைஸ், இந்த ரெண்டு லைனுமே ஒரே இடத்துல இருக்குது மார்க்கெட். அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி கரெக்டாக வந்து இந்த வீக்லி ஹை இருக்குது, ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இருக்குது, வீக்லி ஹை இருக்குது. ஸோ இந்த வீக்லி ஹைக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் போயிருக்கும் இன்னைக்கு. ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கரெக்டாக டெய்லி பிவோட், இது வந்து டெய்லி பிவோட். இந்த டெய்லி பிவோட்லேருந்து மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் எடுத்து திருப்பி இந்த ப்ரீவியஸ் டேவுடைய ஹை போகல. ஸோ அந்த ஹைக்கு பக்கத்தில் மார்க்கெட் போயிட்டு ஒரு 50%, அதாவது 15-20% முன்னாடியே மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி திருப்பி வந்து ஒரு க்ளோசிங் வந்து இந்த ரெண்டு லைனுக்கு இடையில க்ளோசிங் கொடுத்துருக்கு. இது வந்து நம்ம எதுக்காக இதை சொல்கிறது அப்படின்னா, இந்த வீக்லி டெய்லி லைன்லாம் வந்து மார்க்கெட் வந்து வால்யூமாக ட்ரேடான இடமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது ஒரு ரியாக்ஷன் ஏற்படும் நமக்கு. ஒரு ரிஜெக்ஷனோ இல்லைனா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைனா ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ். முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எதெல்லாம் ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு. டே ஹை ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸாக இருக்கும். அதே மாதிரி அதான் ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸாக இருக்கும். அதே மாதிரி வீக்லி ஹை, வீக்லி லோ, அப்புறம் பிவோட் பாயிண்ட், அப்புறம் வந்து சிங்க் ஹை சிங்க் லோன்னு சொல்லியிருக்கோம். அதாவது என்னென்னா ஒரு மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது அப்படின்னா இந்த இடங்கள், இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ப்ரீவியஸாக இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைன், ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடங்கள்லாம் மார்க்கெட் திருப்பி வர்றப்போ நமக்கு வந்து ரியாக்ஷன் ஏற்படும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம வந்து இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ண சொல்கிறதுக்கு காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா லைவாக நீங்கள் மார்க்கெட் வந்து ஓடும்போது நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் வந்து நான் லைவ் வீடியோ வந்து நான் போடணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கான டைம் இல்லை. ஏன்னா காலையில் நான் வந்து வேறு வேலை எனக்கு இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து நான் வந்து காலையில் நான் வந்து எப்போவுமே ட்ரேடிங் வந்து காலையில் உட்கார்றதில்ல. ஏன்னா காலையில் நான் உட்கார மாட்டேன், மதியத்துக்கு மேலே தான் நான் வந்து வருவேன். ஸோ அந்த டைமில் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக வந்து ஒரு கொஞ்சம் 1 மணிக்கு கிட்டங்கும்போது மார்க்கெட் ஓடி முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ நான் இப்போ முயற்சிக்கிறேன். அதாவது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு லைவாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி லைவாக எப்படி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, எங்கேருந்து மார்க்கெட் மேலே போனால் ரிஜெக்ஷன் ஆகும், நம்ம எங்கேருந்து ஒரு புட்டையோ காலையோ பை பண்ணலாம் அப்படிங்கிறது லைவாக ஒரு வீடியோவை கண்டிப்பாக நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அது வந்து நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக நான் வந்து இது பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் மார்க்கெட் வந்து நீங்கள் ஓனாக வாட்ச் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நம்ம சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள்.
ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.